வணக்கம். தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. ஒரு புதிய பரிணாமத்தோடு உங்களை மகிழ்விக்கும் தூவானம் உங்களுக்கும் பல வகையில் களம் தருவதோடு தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக மட்டுமன்றி உங்களுக்கு நல்ல விஷயங்களை தருவதாகவும் அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்வது மொழி நடனம் பார்ப்பதற்கு. எண்ணூரின் மான்மியத்தை எப்படித்தான் சொல்வேனோ, கண்மூடி யோசித்தால் கனகதைகள் இருக்குது. பண்வயல், பாசுமடு, பசுமையான கிராக்காடு, தொன்மையான கிராமத்தின் தொடக்க புள்ளிகள். முன்னொரு நாள் அரசன் வந்து போன அடையாளம் சுமந்ததினால் எங்கள் ஊர் மீது அரசாங்கத்திற்கும் ஒரு கண்ணிருக்கு. பெருக்கு வெட்டையில பெரிய பெரிய நாவல் மரம், சறுக்கு கல்லருகில் சடையாக கூலமரம், கொளத்து பண்டுல குடியிருக்கும் புளியமரம், இதில் வைரவன் இருப்பதாக பல நூறு சேதி வரும். நாட்டுப்புறமில்லை நடுநிலையான ஊரிது, நாட்டுப்புறமில்லை நடுநிலையான ஊரிது, கேட்டு பாருங்கள் தெரிந்தவர்கள் சொல்வார்கள். மாடு வளர்ப்பில் எங்கள் ஊருக்கு மகத்தான இடம் உண்டு. காடு வெட்டி சேனை செய்த காலமொன்றும் இருந்தது, காடு வெட்டி சேனை செய்த காலமொன்றும் இருந்தது. பாடுபட்டு உழைக்கின்ற பாட்டாளி மக்கள்தான் எங்கள் ஊரின் பாரம்பரிய வாரிசுகள். வானுயர்ந்த மரங்கள், வடிவான தென்னைகள், தேன் சுரக்கும் அலைகள், அதில் தெரித்தோடும் மீன்கள், சின்னலையும் பெரியலையும் சிறப்பாக ஓடுது. அது பண்பலையில் எம்மூரின் சிறப்பைத்தான் பாடுது. பள்ளி முன்றலிலே பாதை அருகினிலே பெரும் வாகை மரம் ஒன்று ஊரின் வரலாற்றை சொல்லுது. குசவை, பாண்டியன்குளம், அழுத்கொள், மதுரங்குளம் மூன்றூரை இணைத்துத்தான் முழுதாக நாச்சியாதீவு. 7 குடும்பங்களின் எச்சங்கள் தான் இன்று 1300 அதிகரித்து இருக்குது. 7 குடும்பங்களின் எச்சங்கள் தான் இன்று 1300 அதிகரித்து இருக்குது. ஊருக்கு வந்தவரை உபசரித்து அனுப்புவதில் எங்கள் ஊருக்கு நிகராக யாரும் இல்லை என்பேன். வாழும் தோட்டத்து அப்பாவின் பச்சை கபுரடி 300 ஆண்டுகளை முழுமையாக கொண்டவையாம். எண்ணூரின் மான்மியத்தை எப்படித்தான் சொல்லுவேன், கண்மூடி யோசித்தால் கனகதைகள் இருக்குது. நான் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். சமுதாயம் சார்ந்து, இந்த உலகம் சார்ந்து, என்னுடைய மக்கள் சார்ந்து, என்னுடைய நண்பர்கள் சார்ந்து எனக்குள் எழுகின்ற கருத்துக்களை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று உருவாகின்ற படைப்பாளிகள் எத்தனையோ. அவர்களில் மூத்தவர்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம், உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், இளையவர்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றும் பட்டறை ஒரு அறிமுகத்தோடு உங்களை அழைக்கிறது. வாருங்கள். இன்று வசீலா ஜாகிர் என்கின்ற ஒரு பெண் எழுத்தாளரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் வசீலா. வணக்கம். ஒரு புதிய எழுத்தாளராக உங்களை நாங்கள் சந்திப்பதில், உங்களை அறிமுகப்படுத்துவதில் மிக சந்தோஷம் அடைகிறோம். பொதுவாக எல்லோருக்குமே இந்த பாடசாலை ஒரு அடித்தளம் இடுவதாக இருக்கும், எழுதுவதற்கு பாடத்தோடு நின்று விடாமல். உங்களுக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு அனுபவம் இருக்கும். எனவே நாங்கள் உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய உரையாடலை ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. நான் அதாவது ஆரம்ப எனது பாடசாலை வந்து மாபோல அல்லாஷ்ரப் முஸ்லிம் மகா வித்யாலயம். அங்கே யூகேஜி தொடக்கம் கிரேட் 8 வரைக்கும் நான் படித்தேன். அந்த நேரம் நைமா ஸ்ரீன்னு சொல்லி ஒரு ஆசிரியாவோ நான் இன்றைக்கி நினைவு கூறுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னு சொன்னால், அவள் என்னுடைய எழுத்துக்கள் அழகாக வர வேண்டும் என்று எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் விட என்னைய தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ஒரு பேப்பரை தந்து எந்த நேரமும் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வரத்துக்கு எழுதுறதுக்கு என்னைய பயிற்சிட்டு ஒரு ஆசிரியாவை மறக்கக்கூடாது. அதே போன்று கிரேட் 8லேருந்து எங்களோட அம்மா வந்து ஒரு அழகான வில்லேஜை தேடினாங்க. என்னடா எங்களை அங்கே வச்சு படிக்க வைக்கலாம்ன்ற ஒரு அடிப்படை காரணத்தில் ஒரு அழகான வில்லேஜ், அதுதான் கல்லலுவன்னு சொல்கிறது. அந்த கல்லலுவக்கு நாங்கள் போன நேரம் அங்கே அல்லமான் முஸ்லிம் மகா வித்யாலயம், அங்கே கிரேட் 8லேருந்து O-level வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். அந்த நேரமும் அங்கே இந்த வகுப்பாசிரியர் வந்து ஜஸ்மினா கலையில், அவள் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணினேன் என்னுடைய எழுத்துக்களுக்காக வேண்டி. அதாவது நான் எக்ஸாம் எழுதும் போது, அந்த தமிழ் பாட எக்ஸாம் எழுதும் போது நான் எப்போவுமே சிறுகதையில தான் தேர்ந்தெடுத்து எழுதுவேன். அந்த நேரம் அவங்க அந்த நேரமே வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் என்ன செய்வாங்க, பிள்ளைகளையெல்லாம் நிப்பாட்டி அதை கொஞ்சம் வாசித்து காட்டி அதில் உள்ள எல்லா கருத்துக்களையும் சொல்லி அவங்க என்ன பாராட்டுவாங்க. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் எழுதணும் போல் அப்படியே தோணும்.
அந்த மாதிரி நல்ல ஆசிரியர்களை நான் நினைவுபடுத்தணும். நிச்சயமா. அதே போன்று எங்களோட 2வது மச்சான் ஃபௌசர்னு சொல்லி அவர் வந்து நிறைய பேப்பர் வாங்கி தருவாங்க எழுதுறதுக்கு, ஹாஃப் சீட் எல்லாம் நிறைய வாங்கி தருவாங்க. ஏன்னா சில வீடுகளில் வந்து கதை எழுதுறதையும் அதையும் விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஆனால் நான் அந்த படிக்கிற நேரத்தில் கூட அந்த வீணாக்க கூடன்றதுக்காக வேண்டி அதை எழுதுறதுக்கு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணின ஒருத்தர், அவரை ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அதே போன்று அவர் தான் என்னுடைய அந்த எழுத்துக்கள் உருவாக தொடங்கியது, அதாவது உயிர் பெற தொடங்கியது என்று சொல்லலாம். உங்கள் தந்தையார் கூட ஒரு அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் அல்ஹசனாத் பேப்பரில் நிறைய ஆர்டிக்கல் எழுதுவாங்க. அதோட அந்த சிந்தனை துளியின் சிறு விதையாகவும் நான் இருக்கலாம் அல்லவா, அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வசீலா, உங்கள் தந்தை ஒரு படைப்பாளி என்கின்ற வகையில் நிச்சயமாக அவர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க மாட்டார். உங்கள் தாயார் எப்படி ஊக்குவித்தாரா அல்லது படிக்கின்ற என்னுடைய தாய் கூறும் கதைகள் தான் எனக்கு உருவாயிச்சோ தெரியவில்லை. ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள், அடுத்தது மற்றவங்களோட சம்பவங்களை எல்லாம் சும்மா இருக்கிற நேரங்களில் எனக்கு அவங்களோட அனுபவங்களை சொல்லுவாங்க. அந்த அனுபவங்களே நான் அதை கிரியேட் பண்ணி எழுதக்கூடிய ஆற்றலை உண்மையிலே என் தாயிட்ட இருந்து தான் நான் அதை எழுதணும்னு இந்நேரம் அவங்க இல்லை, அவங்கள நினைவுபடுத்திக் கொள்வது இப்படி ஒரு பொருத்தமாக நிகழ்ச்சியில் அவங்களை நினைவுபடுத்திக் கொள்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கு. வசீலா, இப்போ நீங்கள் பாடசாலையில் உங்களுக்கு ஆசிரியர்கள் தந்த ஊக்குவிப்பு எழுத தொடங்கினீர்கள். பாடசாலை காலம் முடிவடைந்ததும் நீங்கள் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்த நேரமும் நீங்கள் எழுத தொடங்கினீர்கள். 86ல் சிந்தாமணி பேப்பரில் நிலவுக்குள் சில ரணங்கள் என்ற தலைப்பில் ஃபர்ஸ்ட் என்ற கதை வந்துச்சு. கதை அதில் தலைப்பு தான் இந்த நிலவுக்குள் சில ரணங்கள் என்ற கவிதை புத்தகமாக நீங்கள். அதுக்கப்புறம் நிறைய கவிதைகள் அப்படி சிந்தாமணியில் வந்துச்சு. கவிதைகளும் வந்து அதை வீட்டில் எல்லாரும் வாசிச்சுட்டு ஆனாலும் நான் புனைப்பேரில் தான் அதை எழுதினேன். ஆனா சங்கீதா என்ற புனைப்பேரில். அதுக்கப்புறம் வசீலா அபூபக்கர். ஆனால் ஆனா சங்கீதாண்டு எழுதும்போது அந்த ஊருக்குள்ள எல்லாரும் யார் இந்த தமிழ் கேர்ள் சங்கீதாண்டு எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க. அந்த தேடல் கூட எனக்குள்ள நான் இப்படியே இருக்கோடும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வசீலா ஜாகிர் தான்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சு. அதனால் வசீலா அபூபக்கர்ன்னு எழுதினேன் தந்தையோட பேரில். அதுக்கப்புறம் திருமணமானதுக்கு பிறகு தான் வசீலா ஜாகிர் என்று. வசீலா ஜாகிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்? அவருக்கு எழுத்துத்துறையில் எந்த ஆர்வமும் இல்லை. ஆனாலும் நான் எழுதும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எழுத சொல்லுவாங்க, போஸ்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி நிறைய ஆர்வம் இல்லைன்னாலும் வாசிக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்குது, பாராட்டக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதுதான் உங்களை ஒரு புத்தகத்துக்கு ஒரு சொந்தக்காரியாக ஆக்கி இருக்கிறது. நிலவுக்குள் சில ரணங்கள் நீங்கள் பாடசாலை காலத்தில் எழுதின அந்த கதையோட தலைப்பையே நீங்கள் இந்த புத்தகத்துக்கு வைத்திருக்கிறீர்கள். வசீலா, எழுத தொடங்கி எவ்வளவு காலத்துக்கு பின்னர் இந்த தொகுப்பு வெளிவந்திருக்கிறது? சுமார் 35 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த புக் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு முதலெல்லாம் தினகரன், நவமணி பேப்பர்களில் நான் எழுதி என்னுடைய ஆர்டிக்கல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் புக்காக வெளியிடணுன்றது என்னுடைய ஒரு லட்சியமாக இருந்தது, விருப்பமாக இருந்தது, ஆசையாக இருந்தது, கனவாக இருந்தது. ஆமாம், அந்த கனவு இந்த கனவை நனவாகுவதற்கு இப்போ நீங்கள் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய ஆசை மட்டும் இருந்தால் போதாது, இதை நனவாக்குவதற்கு பல கரங்கள் உங்களுக்கு உதவிக்கரங்கள் வேண்டும் இல்லையா? உங்களுக்கு கிடைத்த முதல் உதவிக்கரம் நிச்சயமாக உங்களுடைய கணவருடையதாகத்தான் இருந்திருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு இதற்கு ஊக்குவிப்பு தந்தது, உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கியதெல்லாம் யார் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நவமணி பிரதம ஆசிரியர் MNM அமீன் சார் அவங்க. அடுத்தது வந்து கலைவாதி கலீல் சார். அடுத்தது இர்ஷாத்தே கதர் அவர். அதுக்கப்புறம் நிலாம், தினகரன் அட்வைசர் நிலாம். இவங்க எல்லாரும் நிறைய என்கரேஜ் பண்ணினாங்க என்ன அதாவது இந்த புக் வெளியாகிறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருந்தாங்க. அதைத்தான் நான் சொல்லிக்கொள்ளணும். சரி, இந்த படைப்புக்கு உங்களுக்கு உதவிக்கரம் தந்தவர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்தீர்கள், எல்லோரையும் விடுபட்டிருக்கலாம். சரி, இப்போ இனி நாங்கள் இந்த புத்தகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். நிலவுக்குள் நீங்க ஓவியம் தீட்டுவீங்களா? இது நீங்க வரைஞ்ச ஓவியம்? கண்டுபிடிச்சிட்டேன். அட்டைப்படமும் உங்களுடையது? என்னுடையது. சரி சரி. இப்போ நிலவுக்குள் சில ரணங்கள், இந்த தலைப்போடு ஒரு பெண்ணையும் பார்த்த உடனே
பொதுவாக நிலவ பெண்ணுக்கு தானே ஒப்பிடுறது. எல்லாரும் நினைப்பாங்க அது பெண்கள் படுகின்ற பாடுகள், பெண்களுடைய அவலங்களைத்தான் இந்த கதைகள் சொல்லுது என்று நினைப்பார்கள். எப்படி நீங்கள் இதிலே சுமார் 10 கதைகள் இருக்கின்றன இல்லையா? சொல்லுங்கள், இந்த 10 கதைகளும் என்னென்னத்தை கருவாக கொண்டிருக்கிறது? அதாவது என்ன பொறுத்தவரையில, நீ பறவையாக இருந்தால் பறந்து விடு, பறப்பதில் தான் உனக்கு சந்தோஷம் இருக்கிறது. நீ மலராக இருந்தால் மலர்ந்து விடு, மலர்வதில் தான் உனக்கு சந்தோஷம் இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா, நிறைய பெண்களுக்கு வந்து வித்தியாசமான திறமைகள் இருக்குது. ஆனா அதெல்லாத்தையும் நாங்க எப்படி வெளிக்கொண்டு வர, எப்படி இந்த அதாவது மனுஷன் ஒரு சமூக பிராணி அல்லவா, அந்த சமூகத்தோட சேரப்போக்கில் அவனோட தேவைகள் அதிகமா இருக்குது இல்லையா. இப்படி எங்களோட தேவைகளும் வரப்போக்கில் எப்படி நாங்கள் கஷ்டப்படுறோம், ஒரு பெண்ணை அறிக்க போக்கில் யார்கிட்டையாவது அந்த ஹெல்ப் கேட்கும்போது அவங்க ஏற்படுற அந்த அனுபவங்கள், அந்த பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுற, அது இல்லாமல் அவங்க தவங்கும் போது அவங்க எடுத்துக்கொள்கிற அந்த முடிவுகள் தான் எவ்வாறு அந்த கஷ்டப்படுறாங்கன்றது தான் அந்த தலையங்கத்துக்குள்ள அடங்குற விஷயங்கள். அடுத்தது வந்து இப்படித்தானே, இப்போ தாகம் உள்ளவனுக்கு தண்ணியை தான் கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு மாறாக தண்ணீரை விளக்கத்தை சொன்னால் எப்படி இருக்கும், தண்ணி இப்படித்தான் இப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி. அப்போ அந்த எப்போ எழுதுறன்னு ஆற்றலோ இல்லை வேறு ஆற்றல்களோ இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வர்றது வந்து இப்படியான இந்த நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரி ஒரு எழுத்துகள் மற்ற ஒரு படைப்பாளிகளாக ஆக்கக்கூடியது இந்த கண்டுபிடிக்க வேண்டும் என்றது தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கிற. நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க வசீலா. பெண்கள் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் என்று வைத்துக்கொள்ளும், எழுத்துத்துறையில் வெளிப்படையாக அவர்களை காண்பது அரிதாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுது. உங்களுக்கு போல நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே வெளிப்படுத்தப்பட வேண்டும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, அவர்கள் எல்லாருமே வெளிப்பட வேண்டும் என்று. அப்போ இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுதா அல்லது மறுக்கப்படுதா? உங்களுக்கு வழங்கப்பட்டதால வசீலா என்கின்ற ஒரு சிறுகதை ஆசிரியரை நாங்கள் என்று காண்கிறோம். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் பெற்றோரால் வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் கணவரால் மறுக்கப்பட்டிருந்தால் கூட இன்றைக்கு ஒரு வசீலா என்கிற எழுத்தாளர் இல்லை. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் அல்லது கருத்தை? எனக்கு இப்படின்னு சொன்னால், நிறைய பேர் காணல் நீர் விற்ற காசில் வந்து வானவில் வாங்கத்தான் நினைக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அவங்களோட நினைவுகள் அவங்க எவ்வளோ தான் முயற்சி செஞ்சேன்னு சொன்னாலும் அதெல்லாமே காணல் நீராகவே பேத்துடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கைவிடப்பட்டு போகுது. அது வந்து அவங்க தெரிஞ்சுக்கொள்ளும். முதலாவது எங்களை நாங்கள் அறியறதுக்கு வந்து மிச்சம் காலம் பிடிக்கும். எங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கே ரொம்ப காலம் பிடிக்கும் போது அடுத்தவங்களை அறிகிறது சக்தி எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் யாருன்றதை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் எங்களால் எல்லா படைப்புகளையும் படைக்கலாம். இதுதான் உங்களுடைய காணல் நீர், எதிர்பார்ப்பு, என் ஒளி, விடியும் நாட்கள், அவள் ஒரு தொடர்கதை, அந்த நிமிடம், பாதி உறவே, அந்த 4 பேர், மீளழைப்பு, வேரில் துடிக்கும் இதயங்கள், இந்த 10 கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவீங்களா? ஆமாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வேரில் துடிக்கும் இதயங்கள், அதாவது யானைக்கு கொடுக்குற ஒரு கவலம் உணவு நிலத்தில் சிந்தினா எத்தனையோ ஏழை எறும்புகளுக்கு அது உணவாக கிடைக்குது இல்லையா. அதே போன்று இந்த இட சமுதாயத்தில் இருக்கிற சில பெண்கள் வந்து அதாவது கணவன்மார் இருந்தும் சில பெண்கள் வந்து விதவைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா கணவன் குடிகாரனாக இருப்பாள் அல்லது விட்டு சென்றிருக்கலாம். இவ்வாறான நேரங்களில் வந்து அவங்க ஒரு விதவை மாதிரி தான். அதாவது சமுதாயத்துக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வெளிநாடு போக வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம் இல்லையா. ஆனால் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது இந்த நல்ல இதயம் கொண்டவர்கள் அவர்களை ஏதோ ஒரு வகையில், அது அந்த பெண்ணுக்கு கூட ஒரு திறமை இருக்கும்போது அவள் அந்த திறமையை கொண்டு அவளால் எதுவும் செய்யலாம் என்றதுதான் அந்த கதை. வேரில் துடிக்கும் இதயங்கள். இந்த இதயங்களையும் கவனிக்க வேண்டும், அந்த இதயங்களையும் கண்டு காணாமல் இருக்கக்கூடாது. அடுத்தது காணல் நீர். காணல் நீர்ன்றது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருத்தமான ஒரு கதை. என்னென்னா, அவங்க வந்து பள்ளி பருவத்தில் வந்து ஒரு 20 ஏஜ் வந்து ஒரு பள்ளி பருவமாக இருக்குது. அந்த 20 ஏஜுக்குள்ளே அவங்களுக்கு ஓலெவல் எடுத்த உடனே அவங்க நினைக்கிற சரி எல்லாம் நாங்கள் இப்போ ஓலெவல் முடிச்சாச்சு, இனிமேல் எங்களுக்கு இந்த காதல் தான் கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயம். அதாவது 1/2 கிலோ சீனி வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் லவ் பண்ணுறதுல மட்டும் அதில் ஒரு இதாக இருப்பாங்க. ஆனால் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது உண்மைன்றது அவங்களுக்கு விளங்குறது. அந்த நேரமே அவங்க என்ன செய்வாங்க, வெளியே போயிட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஐடியா பண்ணி போகிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஏற்படுற விளைவுகளை வச்சு தான் அந்த காணல் நீர் எழுதுது. எதிர்பார்ப்புன்றது வந்து
ஒரு தாய் வந்து ஒரு தாய்க்கு ஒரு 10 பிள்ளை இருந்துன்னு சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு வந்து தாய் தனது ரத்தத்தை பாலாக்கி கொடுக்குறாள். மாறா தண்ணி ஒரு பிள்ளைக்கு தண்ணி இன்னொரு பிள்ளைக்கு அப்படி கொடுக்கறது இல்லையே. தாய் வந்து எப்போவுமே அவளை வந்து அவள் மாற்றிக்கொள்ள மாட்டாள். ஆனால் பிள்ளைகள் தான் அவளை வித்தியாசமாக நினைக்கிறாங்க. எங்களோட அம்மா இப்படி இருக்கிறாங்க, எங்களோட அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வித்தியாச நோக்கத்தில் பார்க்குறது தான் பிள்ளைகள குணம். தாய் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார். அதை அடிப்படையாக கொண்டு எழுதினே தான் அந்த எதிர்பார்ப்புன்றது. சரி, மற்ற கதைகள் மீளழைப்பு, அந்த 4 பேர், பாதி உறவே, அந்த நிமிடம், அவள் ஒரு தொடர்கதை, விடியும் நாட்கள், எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமான போக்கில் எழுதினே தான். எல்லாம் ஒரே நோக்கம்ண்டு இல்லை. அதாவது சமுதாயத்தில் எவ்வாறு பெண்கள் நிறைய விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணி கொள்றாங்கன்றத கருத்தை மையமாக கொண்டு தான் நான் எழுதியிருக்கிறேன். பாதி உறவைன்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு எழுதினது. அப்படி நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள், அம்மா சொன்ன கதைகளை வைத்து உங்களுடைய அனுபவத்தையும் இதில் பகிர்ந்து கொண்டு நீங்கள் கதைகளாக தந்திருக்கிறீர்கள். இதில் கலாபூஷணம் எம் நிலாம் லேக் ஹவுஸ் தமிழ் வெளியீடுகளுக்கான ஆலோசகர் கூறியிருப்பது பின்னட்டையிலே பதிவாகி இருக்கிறது. கதைகளில் இவர் கையாளும் உரையாடல்களும் இயற்கையாய் யதார்த்தபூர்வமாய் அமைந்திருப்பதை புறந்தள்ளி விட முடியாது. முற்போக்கு சிந்தனை வயப்பட்ட வசீலா தனது கதைகளிலும் கவிதைகளிலும் சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டவும் அதனை சாடவும் தயங்கியதில்லை. நாங்கள் ஒரு சிறுகதை ஆசிரியரா எழுத்தாளராக உங்களை பேட்டி கண்டு கொண்டிருக்கிறோம். இதில் இவர் குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர். கவிதையிலே உங்களுக்கு ஆரம்பத்தில் எழுதியதாக சொன்னீர்கள் பத்திரிகைகளுக்கு எல்லாம், அதற்கு பிறகு நாட்டம் இல்லாமல் ஏன் போனது? இல்லை, நான் அண்மையில் மெட்ரோ பேப்பர்லேயே என்னுடைய கவிதை ஒன்று வந்துருந்துச்சு. அப்படி இடைக்கிடையே எழுதுவேன் கவிதை எழுதுறது. ஆனால் சிறுகதைன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும் எழுதுறது. நீங்கள் ஒரு தாய், இல்லத்தரசி, இந்த கடமைகளோடு எழுத்திலும் குன்றாத ஆர்வத்தோடு என்னுடைய கதைகளை காதலிப்பது எனது மகள் தான். அவளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன். நான் எடிங்கெல்லாம் கேட்பேன், வாசிச்சு அவ தான் சொல்லுவா. அதனால வீட்டில் எனக்கு கொஞ்சம் மகளோட ஹெல்ப்ஃபுல் இருந்துச்சு. அதனால செய்யறதான். மகளுக்கு உதவி. மகளுக்கு எப்படி எழுத்து ஆர்வம் எல்லாம்? அவக்கு ரொம்பவே கம்மி தான். அவக்கு எழுத்துட்டு வாசிக்க கொடுத்தாலே அவ ஏசுவா. அவ்வளோ ஆர்வம் குறவு அவருக்கு. ஆனால் என்னது வாசிச்சுட்டு சொல்லுவா, ஃப்ரெண்ட்ஸ்டேலாம் சொல்லுவா. வசீலா, உங்களுக்கு உங்களுடைய படைப்பு வெளி வந்தது உங்களுக்கு ஒரு இன்னொரு குழந்தை மாதிரி, ஒரு அற்புதமான உணர்வு அது. இந்த வெளியீட்டின் பிறகு இன்னும் வெளியிட வேண்டும், இன்னும் படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இன்னும் அதிகரித்திருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். இன்னொரு நாவல் எழுதணும்ன்ற ஒரு ஆர்வம் பண்ணி இருக்குது. இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது, தூவானம் என்ற ப்ரோக்ராம் அதுக்கு வரும்போது இப்படி என்ன பேட்டி எடுக்கிறாங்களே என்று நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னால், இலைமறைக்காயாக இருக்கும் என்னை போன்றவர்கள் வந்து அப்போ இப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே எழுத தொடங்குவான்னு ஒரு நம்பிக்கை ஒன்று வருது. என்னடா இவவே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி வெளியே வந்துட்டாங்களே அப்படின்னு. இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியான ஆக்களை தான் வெளியே கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லை வசீலா, இப்போ உங்களை போன்றவர் நீங்க சொன்னது மாதிரி இவ போல நானும் எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் வரும். அதே நேரம் நாங்கள் மூத்த படைப்பாளிகளை அழைத்து வந்து அவர்களுடைய அனுபவங்கள் வந்து வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கும். அவர்கள் பட்டப்பாடு, அவர்கள் சந்தித்தது எல்லாவற்றையும் சொல்லுகின்ற போது அது இன்னும் உங்களை போன்றவர்களை இன்னும் வழி நடத்துவதாக இருக்கும். என்ன இடையூறு வந்தாலும் நான் எழுதுவேன் என்கின்ற ஒரு புத்துணர்ச்சி, அது ஒரு உந்துதலை அவர்களுக்கு தருவதாக இருக்கும். எனவே தான் சகலரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து பட்டறையிலே இப்போது உங்களுடனான இந்த நேர்காணல் கூட நிச்சயமாக ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எழுத வேண்டும், எழுதுவோமா வேண்டாமா என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய இந்த நிலவுக்குள் சில ரணங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இந்த புத்தகத்தை பார்க்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அநேகருக்கு ஏற்பட்டிருக்கும். சொல்லுங்க, எங்கே வாங்கலாம்? இந்த புத்தகத்தை ஆயிஷா புக் ஷாப்பில் வாங்கலாம். அடுத்தது நீர்கொழும்பு, நான் இருக்கிற இடம் நீர்கொழும்பு, அங்கே ஆயிஷா புக் ஷாப் இருக்குது, அங்கே வாங்கலாம். பிரபலியமான இடங்கள்ல இந்த பிரபலமான புத்தக கடைகள் வாங்கலாம். நாவல் ஒன்று எழுதுவதற்கு ஆசையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்க. கவிதை புத்தகம் எல்லாம், கவிதை புத்தகம் இல்லை, சிறுகதையை எழுதுவோம். சரி வசீலா, இந்த புத்தகத்தோடு எழுத்தோடு நின்று விடுகிறீர்கள் அல்லது இலக்கியம் சார்ந்து வேறு ஈடுபாடுகள், வேறு தொடர்புகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா?
இல்லை. அதாவது சில பேர் கவியரங்குகள் நடந்தால் அதிலே பங்கு கொள்வார்கள். சில பேர் இந்த மாதிரியான எழுத்தாளர்களுக்கு பயிற்சி என்றால் ஆசையாக பங்கு கொள்வார்கள். இப்போதெல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் தங்களுடைய படைப்புகளை எல்லாம் தருகிறார்கள். இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ஆனாலும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கிற நேரம் நான் அங்கே போயிட்டு பார்த்து அது ரொம்ப. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு புறா இருக்குன்னு வைங்களே, அந்த புறா சொல்றீங்க அத்தனை எழுத்தாளர் இல்லை, அது பறக்கணும்னு சொன்னால் கீழே இருந்து கொண்டு விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, அப்போ தானே அது உயிரை பறந்து போகும். அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படி ப்ரோக்ராம்கள் போகும்போது எனக்குள்ளே எழுதணும்ன்ற ஆற்றல், அவங்களோட கைத்தட்டல், அவங்களோட பாராட்டுக்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எழுதணும்னு தோணும் தானே, சொல்லிக்கொள்ளணும். எழுதணும், மற்றவர்கள் எழுத வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஒரு விருப்பமும் உங்களுக்கு இருக்கிறது. எல்லோரும் எழுத வேண்டும், வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போதாது, உங்களுடைய எல்லா திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லாமல் சொல்கிறீர்கள். நீங்கள் வெளிப்படையாவே சொல்லுங்க, உங்களை மாதிரி இல்லத்தரசிகளுக்கு சொல்லுங்கள். இல்லத்தரசிகளுக்கு சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. அதாவது சின்னதாக எடுத்துக்கொண்டா, ஒரு எங்களோட அம்மாமார்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஏதாவது ஒரு மருத்துவம் சொல்லுவாங்க இல்லையா, வயிற்று வலி வந்தாலும் என்ன வந்தாலும் ஒரு மருத்துவம் சொல்லுவாங்க. அந்த மருத்துவம் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு மருத்துவம் இதாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குதானே, அந்த டேலண்ட். அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளையை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ எல்லாருக்குமே இறைவன் கடவுள் யாரையுமே வீணா படைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு திறமைகளை வச்சு தான் படைச்சிருக்கோம். அந்த திறமைகளை நாங்க அறிஞ்சு கொள்ளும் வரைக்கும் மற்றவங்க அறிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. அதனால முதல்ல நீங்க உங்களை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க உங்களை அறிஞ்சு கொள்ளுவாங்க. அதான் எனக்கு. வசீலா, மிகவும் உற்சாகத்தோடு பேசுகிறீர்கள். நிச்சயமாக அநேகமான பெண்களை நாங்கள் பார்த்திருக்கோம், இந்த வேலையோட இந்த பிள்ளைகளை கவனிக்கிறதோடு எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு என்று சொல்பவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்ததோட மாற போறாங்க. கண்டிப்பா மாறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை இருக்கிறது. நிச்சயமாக அந்த மாற்றங்கள் வேண்டும். மிக்க நன்றி வசீலா. உங்களை போன்ற ஒரு பெண்ணை, எழுத்தாளரை நாங்கள் நேர்கண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னென்றால் நீங்கள் உங்களுடைய அந்த பேச்சிலே நிறைய இருந்தது, மற்றவர்களையும் எழுத பண்ண வேண்டும், ஒவ்வொருவருக்கும் திறமை இருக்கிறது, அந்த திறமையெல்லாம் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருந்தது. மிக்க நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு. நன்றி. இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்த அதிதி நிலவுக்குள் சில ரணங்கள் சிறுகதை ஆசிரியர் வசீலா ஜாகிர். ஒரு புத்தகத்தை பார்த்த உடனேயே இது என்ன மாதிரியான புத்தகம் என்று நம்மால் யூகிக்க முடியாது. சில பேர் எழுத்தாளர்களை வைத்துக்கொண்டு இவருடைய புத்தகம் நன்றாக இருக்கும் என்று வாங்குகிறார்கள். சில பேர் புதிய எழுத்தாளராக இருந்தாலும் இது யாருடைய புத்தகம், நாம் அறிந்திராதவராக இருந்தாலும் என்ன மாதிரியான புத்தகம் என்ற அட்டைப்படத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஊகிக்க முடியாது. ஏனென்றால் சில சமயங்களில் அற்புதமாக இருக்கும் அட்டைப்படம் உள்ளே புரட்டி பார்க்கின்ற போது ஏன் வாங்கினோம் என்கின்ற உணர்வை கூட தோற்றுவித்துவிடும். யாராவது படித்து அதை சுவைத்து இது அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்களும் படித்து பார்க்க ஆசைப்படுவோம். நூலகம் அதற்காகத்தான் காத்திருக்கிறது. நூலகம் எத்தனையோ புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரேடியாக அறிமுகப்படுத்திவிட முடியாது இல்லையா? இன்றும் நூலகத்திலிருந்து ஒரு நூல் உங்களுக்காக அறிமுகமாகிறது. நூல்களில் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி என்ற வகையில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே நான் இங்கு பேசுகின்ற நூல்கள் என்றது அப்பால் இந்த நூல்களை பற்றி பேசுகின்ற இந்த நிகழ்வே ஒரு தொடர்பாடல் தான். ஆகவே இந்த தொடர்பாடல்களை பற்றிய இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் கருத்து மாற்றங்கள், பல கருத்துக்கள் வந்துகின்ற தொடர்பாடல் என்றால் என்ன என்று முன்பு சொல்லப்பட்ட நிலையிலிருந்து தொடர்பாடலை பற்றிய புதிய பரிமாணங்கள், புதிய விளக்கங்கள் கிடைத்திருக்கின்றன, புதிய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முன்பு ஒரு செய்தியை ஒருவர் அனுப்புவார், அதை ஒரு சேனல், அதாவது ஒரு ஊடகத்தின் மூலம் ஒரு பெறுவார் என்ற ஒரு மூன்று விஷயத்தை மட்டுப்படுத்தப்பட்ட, முடிந்தால் அதுக்கிடையில் எதிர்வினையாக்கம் அல்லது ஃபீட்பேக் என்று சொல்வார்கள், அல்லது நோய்ஸ், ஒரு இரைச்சல் என்று சொல்வார்கள். ஆனால் இதுக்கு அப்பால் இன்றைய காலகட்டத்தில் இந்த தொடர்பாடல் என்பது பற்றிய ஆய்வுகள் என்பது புதிய ஒரு தளத்திலே இயங்கி கொண்டிருக்கிறது. வெறுமனே ஒரு மொழி என்பது முன்பு வரை என்ன நடந்தது என்றால், மொழி என்பது வெறுமனே ஒரு தகவலை இன்னொருத்தரோடு தொடர்பு கொள்வதற்கு அல்லது இன்னொருவருக்கு ஒரு தகவலை தெரிவிக்கின்ற
சாதனமாக மட்டுமே கருதப்பட்ட நிலையிலே இந்த குறியியல் சசூர் போன்ற பிரபல மொழி துறை சார்ந்த வல்லுநர்கள் தோற்றம் பெற்று அவர்கள் வைத்த கருத்துக்களின் மூலம் அமைப்பியல்வாதம் என்ற ஒரு கோட்பாடு வந்த பிறகு இந்த மொழியை பற்றிய ஒரு பார்வை மாறிவிட்டது. அதாவது மொழி வெறுமனே தகவலை பரிமாறுகிறது என்பதற்கு அப்பால் அது வேறு பல விஷயங்களை புரிகிறது. அதாவது கலாச்சார விழுமியங்களை, சமூக பாரம்பரியங்களை எல்லாவற்றையும் கூட அந்த மொழி சுமந்து இன்னொருவருக்கு கொடுக்கிறது, அல்லது அந்த மொழி உள்ள சொற்கள் அர்த்தமாக்குவதற்கு, படிக்கின்றவருக்கு அர்த்தமாகுவதற்கு அந்த விஷயங்கள் பங்காற்றுகின்றன என்ற மாதிரியான பல கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கியிருக்கு. அவ்வாறான நிலையை சரியாக விளக்குவதற்கு தமிழில் பல நூல்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருந்த போதும் கூட சமீபத்தில் வெளிவந்திருக்கும் ஒரு புத்தகத்தை பற்றி நான் இங்கு பேச வேண்டும். தொடர்பியல் சமூகம் வாழ்க்கை என்ற புத்தகம். இது கானா பூரணச்சந்திரன் எழுதி அடையாளம் வெளியீடாக வெளிவந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலே வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள விசேஷம் என்னவென்றால் 2011ஆம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த நூலின் விசேடம் என்னவென்றால் இந்த தொடர்பாடலின் புதிய நவீன கருத்துக்களை மிக எளிய தமிழிலே சாதாரண மக்களுக்கு விளங்கி கொள்ளும் வகையில் மிக தெளிவான முறையில், ஏன்னா இந்த மொழியியல் துறை மிக கடினமான ஒரு துறை, அதில் பல சொல்லாடல்கள் மிக கடினமானவை, ஆனால் மிக இலகுபடுத்த முறையிலே இந்த நூலிலே பல இடங்களில் இந்த விஷயங்களை மிக தெளிவாக சாதாரண ஒருவர், முக்கியமாக வெகுஜன தொடர்பு சாதன துறையில் இருக்கின்றவர்கள் இந்த நூலை கட்டாயம் படித்தாக வேண்டும். ஏனென்றால் நான் சொன்னது போல் வெறுமனே மொழியை பயன்படுத்தி அதுக்கப்பால் சங்கேதங்கள், அதாவது குறியீடுகள், சமீட்சைகள், இது நூலாக மொழியும் கூட நூலாக நாம் தயாரித்து அளிக்கின்ற அல்லது செய்தியோ நிகழ்ச்சியின் மூலம் அதை எவ்வாறான கலாச்சார சூழலில் நாம் செய்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு யோசனையும் நமக்கு அவசியம். அந்த வகையான அம்சத்தையோடு தான் அவ்வாறான நிகழ்ச்சிகள் அந்த கலாச்சார சிந்தனைகளோடு இல்லாட்டி அதை பற்றி மரபுகளை, அந்த ஒவ்வொரு சமூகத்தில் நிலவுகின்ற மரபுகளை பற்றிய அறிவு இருந்தால் அந்த ஒரு சமூகத்தில் நாம் போய் அந்த தொடர்பாடல் கொண்டுகின்ற போது அது முழுமை பெறுகிறது. இந்த வகையான பல விஷயங்களை இந்த நூல் தெரிவிக்கிறது. அதாவது வெறுமனே ஒரு செய்தியை ஒருவர் எழுதிவிடலாம், அது போய் இன்னொருத்தர் சேருவது, அது சேர்ந்ததா, அது ஏற்படுத்தின தாக்கம் என்ன என்ற பல விஷயங்கள் அதில் நமக்கு முன் கேள்வி எழுகின்றன. உதாரணமாக செய்தி தயாரிப்பில் கிடைக்கின்ற கேள்வி என்பது வேறு, அங்கே ஏன் எப்போது என்பதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு செய்தி அர்த்தமாக வேண்டும். அர்த்தம் என்பது என்ன, அது எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு மொழி, அதுக்கான இது யார் எந்த சமூகத்தில் நீங்கள் அதை சொல்லுகின்றீர்கள் என்ற பல விளக்கங்கள் எல்லாம் இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வெறுமனே இந்த துறை சார்ந்த நூல்களை எழுதப்படும் போது என்ன நடக்கின்றது என்றால் மொழி மிக கடினமாக இருக்கும். அந்த துறையை பற்றி அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அந்த இது கடினமாக இருக்கும். அப்பொழுது என்ன செய்வார்கள், அந்த அந்த எதை சொல்ல நினைக்கின்றோமோ இவர்கள் சொல்லுகின்ற மிக இரைச்சலற்ற தன்மையான தொடர்பாடல் என்பது அந்த நூல்கள் மூலமே நமக்கு கிடைப்பதில்லை. ஸோ இந்த வகையில் இந்த நூல் என்னை பொறுத்தவரையில் இதுவரை அந்த மொழி, இந்த குறியியல், மொழியியல் துறை மற்றும் இந்த தொடர்பியல், அதில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், மரபுகள், இவை எல்லாத்தையும் மிக எளிமையான முறையில் ரொம்ப சிறு சிறு வசனங்களோடு சில தெளிந்த சிந்தனைகளோடு இதை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல். உண்மையில் பூர்ணச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே பல நூல்கள் இது சம்பந்தமான பின்னமைப்பில் போன்ற விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார். ஏன்னால் இந்த நூலிலே உள்ள மிக விசேஷம் என்னென்றால் நான் கூறியது எளிய தமிழிலே இந்த தொடர்பாடல் முறைமைகளை பற்றி. அதுதான் இந்த புத்தகத்தின் பின்னட்டையில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் பாதிக்கும் எல்லா செயல்முறைகளும் தொடர்பு கொள்ளல் என்று கூறும் இந்த நூல் செய்தி தொடர்பியல் பற்றியும் தொடர்பியலில் குறியியல் வகிக்கும் பாத்திரம் குறித்தும் கருத்தியலும் கலாச்சாரமும் தொடர்பியலில் எவ்விதம் அர்த்தம் பெறுகின்றன என்ற குறித்தும் விரிந்துரைக்கிறது. தக்க விளக்க படங்களுடன் எளிமையான தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இந்த நூல் இதுவரை தொடர்பியல் பற்றி வெளியான புத்தகங்களில் குறியியல் நோக்கில் எழுதப்பட்ட முதன்மையான நூல் எனலாம் என இந்த பின்னட்டையில் இந்த நூலை பற்றிய பின்குறிப்பு சொல்லப்பட. ஆக நிச்சயமாக ஒவ்வொரு தொடர்பாளர்களும் இந்த வாசகர்களும் இந்த அடையாளம் வெளியீடாக வந்திருக்கும் கானா பூரணச்சந்திரன் எழுதியிருக்கும் இந்த தொடர்பியல் சமூகம் வாழ்க்கை என்ற தலைப்பிலான இந்த நூலை படிக்க வேண்டும்.
ஏனென்றால் அது இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு புத்தக கடைகளில் பரவலாக கிடைக்கின்றன. பல நூலகங்கள் இங்கே கொழும்பு அல்லது இலங்கை நூலகங்கள் கூட இந்த புத்தகங்களை பெற்றிருக்க. அது மட்டுமல்ல, இந்த வெகுஜன தொடர்புத்துறை சாதன துறையிலே பயிற்சி பெற்றவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய நிறுவனங்களுக்கு இத்தகைய நூல்களை நாங்கள் பரிந்துரை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த நூல்கள் தான் இந்த புதிய தலைமுறை வெகுஜன தொடர்பு சாதன ஊடக துறையில் இருக்கின்றவர்கள் பயிற்சி பெறுகின்றவர்கள் இந்த நூல்களை படிக்கின்ற பொழுதுதான் ஒரு தெளிவான இந்த தொடர்பாடல் முறைமையில் ஏற்பட்டிருக்கும் சமகால மாற்றங்கள், வெறுமனே ஒரு கருவிகளை கையாளுவதற்கு அப்பால் மொழி, அந்த சமூக சூழல், கலாச்சாரம் எவ்வாறெல்லாம் அதில் பங்கு பெறுகின்றது என்ற விஷயத்தை எல்லாம் இத்தகைய நூல்கள் மிக விளக்கமான ஒரு நிலையில் மிக தெளிந்த மொழியிலே இதை பற்றிய பல ஆங்கில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த நூல்கள் விட அத்தகைய நூல்களை தமிழ் மயப்படுத்தப்பட்ட ஒரு சாரம்சத்தை தமிழில் மயப்படுத்தி இந்த நூலை பூரணச்சந்திரன் தந்திருக்கிறார். அந்த வகையில் எல்லா ஊடக நண்பர்களும் வாசகர்களும் இதை தேடி படிக்க வேண்டும் என்பது எமதாகவும் வேண்டுகோளாகும் என கூறி அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று உங்களை நூலகத்துக்கு அழைத்து வந்து நாம் அறிமுகப்படுத்திய புத்தகம் வாசிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்தால் நிச்சயம் நாம் மகிழ்வோம். அந்த மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.